வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து gift. வளகாப்பு வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு என்னங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. எப்படி சொல்கிறது, ஏதோ நான் ஆசைப்பட்டு இப்படி பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹாப்பி. பட் அதுலேயே நிறைய மனக்கசப்புகளை வந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து எங்களுக்கு வந்த கிஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாப்பினஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேரை வந்து அதுக்கப்புறம் அப்படிங்கிறத தனியாக உங்களுக்கு வீடியோ போகிறோம். கண்டிப்பாக தனியே ஒரு வீடியோ போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு gift கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, கம்மி தான் இருந்தாலும் நம்மளை gift கொடுத்தது 4 கிஃப்ட்டோ 3 கிஃப்டாக இருந்தாலுமே அதை நம்ம கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ணி ஆகணும். நாங்களும் பண்ணவே இல்லை, ஏன்னா வீடியோ எடுக்கிற வரைக்கும் அதை ஓப்பன் பண்ண வேண்டாம்னு அப்படியே வச்சுட்டோம். இப்போ தான் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் கட்டி வச்சிருக்கியா? நான் பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் யார் கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா. நம்ம வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் சிஸ்டர் வந்து இது வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்க இப்போ குடியிருக்கோம் இல்லைங்களா? இல்லை இல்லை வீடு அவங்க கொடுத்த gift. ஃபர்ஸ்ட் ஓப்பனே அவங்க தான். ஓப்பன் பண்ணிடலாமா? நான் தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். gift ஓப்பன் பண்ணுறதுல நான் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். இதை விட்டுருந்தா 2 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருப்பா. ஒட்டி இருக்குமா? இப்படி நீ ஓப்பன் பண்ணாத, நான் தான் ஒட்டி இருக்குதோ? எனக்கு gift ஓப்பன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிஃப்ட் வாங்கி கொடுக்க தெரியாது. நான் வாங்கி கொடுத்தேன். யாருக்கு? 1 2 3. இப்போ எதிர்பார்க்கவே இல்லை நான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரியலி சூப்பர், நல்லா இருக்கு. அது இதுலேயே வளையல் போட்டுருக்காங்க. வளையல், குங்குமம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான சூப்பரான ஒரு சாமி. விநாயகரோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு இல்லையா? கோல்டு கலரில் சூப்பராக இருக்கார். விநாயகர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் விநாயகர் நல்லா இருக்குல்ல? எப்பவுமே விநாயகர்ல தான் ஆரம்பிக்கிறோம்பாங்க, விநாயகரே வந்திருக்காரு. நல்லா இருக்கு. இது லைட் எரியுமோ? இது என்னது பேக்ரவுண்ட்ல? சாமி உள்ள இருக்கிறதுல அப்படியே கொடுத்துருக்காங்க. சூப்பர், உண்மையிலே நல்லா இருக்கு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் கொடுத்த கிஃப்ட் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வளையல் கண்டிப்பாக நான் முன்னாடி போட்டுக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப நன்றி. நல்லா இருக்குதாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தினிகா கொடுத்த கிஃப்ட் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதுவும் என்னன்னு தெரியாது எங்களுக்கும். இது பர்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட். இது எனக்கு கொடுக்கும் போதே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால இருங்க பார்க்கலாம். நந்தினிகா யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க, வீடியோல அடிக்கடி சொல்லியிருப்போம். பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்டு அக்காவா? அக்காவா ஃப்ரெண்டா? என்னோட வயசுல மூத்தவங்க. அப்படி அக்கா அதே சுய துக்கம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிரஷன். ஒரு 8 வருஷம், ஒரு 7 வருஷமா 6 வருஷம் 6 வருஷமா வந்து எங்க கூட பூர்ணி நந்தினி சொல்லுவோம் இல்லைங்களா? என்னதான் ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் எங்களோட எங்களோட லைஃப்ல வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பூர்ணி நந்தினி, அதுல நந்தினி ஒரு பாட்டு, பூர்ணி ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி. ஓ கோல்டு. ஆமா, என்ன மூக்குத்தி கொடுத்திருக்காங்க. ஸ்டெட் கொடுத்துருக்காங்க. கோல்டுல தெரியுதுன்னு நினைக்கிறேன். அக்கா பாருங்க, ஸ்டெட் கொடுத்துருக்காங்க. சூப்பர்.
நீ அந்த ஸ்டேட்டை கழட்டி இதை போட்டுக்கோ, தேங்க் யூ ஓகேவா? நந்தினிகா, ரொம்ப நன்றி. அனைமா ஃபேஸை யோசிச்சே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ரொம்ப பெருசா இருக்கோ? நீ ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேல குட்டி, அது மாதிரி எடுத்துருக்காங்க. கண்டிப்பா நான் போட்டுக்கிறேன். கண்டிப்பா. தேங்க் யூ. கோல்டு கிஃப்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட். எதிர்பார்க்கல, சீரியஸா நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. நீ தானே எக்ஸைட்மென்ட் ஆன அத்தை அம்மாக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க கோல்ட்ல. நல்லா இருக்கு நந்தினிகா, Super. thank you so much. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஓப்பன்ல வந்து வந்த ஒரு கிஃப்ட். அதனால அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலிகா நம்ம ஊர்ல இருந்து வந்தாங்க இல்லைங்களா, நாகப்பட்டினம். ஆமா, நாகப்பட்டினத்துல இருந்து வந்தாங்க இல்லைங்களா, அந்த அவங்க மாமியார் வாங்கி கொடுத்த சாரி, பாப்பாவோட மாமியார் வாங்கி கொடுத்த சாரி. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஊர் சைடு வந்து நல்ல ஃபேமஸான சாரி. நல்ல என்னது லைனிங் துணி வாங்கி கொடுத்தாங்க. லைனிங் துணி அவங்க வந்து சாரி எடுத்து கொடுத்தா லைனிங் துணியும் சேர்த்து தான் கொடுப்பாங்களாம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லைனிங் துணியும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. சைடுல கலர் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். நல்லா இருக்குல? தேங்க் யூ. அம்மா வரலைனாலும் அம்மா gift வந்து கொடுத்து வரல. விட்டுருந்தீங்க. பாலிகா பாப்பா அவங்க அவங்க ஃபேமிலி அண்ணே வந்திருந்தா அப்படி அவங்கனால வர முடியல அப்படிங்கிறனால வாங்கிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற அதே மாதிரி காரைக்குடி வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ லாங்கில் இருந்து எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய சந்தோஷம். அதாவது நீங்களாம் வந்த நிலையே என்னமோ எங்கள் அந்த மண்டபத்துல ஒரு ஃபுல்லாகிடுச்சு இல்லையா, எல்லாரும் இருக்கும்போது மண்டபமே ஒரு ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. எங்களை ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ. இது வந்து பாத்தீங்கன்னா gift எல்லாம் கிடையாது, gift கிடையாது, சீருன்னு சொல்லலாம். சீருன்னு சொல்லலாம். இது ஆனா எனக்கு ஒரு gift தான். பிரியாவோட அண்ணன், எங்க அண்ணன் எடுத்து கொடுத்த saree. அண்ணன் எடுத்து கொடுத்த saree. அதனால கண்டிப்பா அவளுக்கு கண்டிப்பா கொடுப்பீங்க. எல்லாத்தையும் நீ கண்டிப்பா கட்டிட்டாங்க. எல்லாத்தையும் கண்டிப்பா கட்டுவேன். நல்லா இருக்குல்ல இந்த saree? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்க தேவையில்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஸ்கை ப்ளூ கலர்ல வந்து ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் ஒன்று இருக்கு. ஓ, அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேட்ச் பண்ணிக்குவேன் நான். நல்லா இருக்கு. கண்ணனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணனுக்கு வந்து எதுனா உண்மையிலே நான் பெரிய நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதாவது ஃப்ரெண்டுக்குள்ளே வந்து இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஏன் கிடைக்கல, இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் தனியாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அவனும் வந்திருந்தான். அவன் வந்தனால மட்டும்தான் எனக்கு, அதாவது இப்போ கடை வீதிக்கு போறேன்னு எல்லா பக்கம் நான் ஒரு லக்கேஜே வாங்க சரக்கு நிறையா வாங்கினோம்னா பிரியாவை தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், வேறு யாரும் கூட இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் கண்ணே வந்தனால மட்டும்தான் நான் கடை திருப்பூர் ஃபுல்லாக சுற்றி ஜாமான்லாம் வாங்கும்போது லக்கேஜெல்லாம் என் கூட ஏற்றிட்டு பின்னாடி உட்காந்து இந்த 3 நாள் சரியான அலைச்சல்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெரிய சிரமமாயிருக்கும். இந்த விஷயத்தில் வந்து கண்ணனுக்கு நான் ரொம்ப 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 பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தான். அவன் விளாக் பார்க்க மாட்டேன், பட் என் மனசில் இருக்கு நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் அண்ணன் வந்து பேச மாட்டாங்க சம்திங் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ இது யார் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு விஷயம் என்னன்னா அப்படிங்கிறது கிடையாது. எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ ஒரு அண்ணனா தான் அவன் தட்டுல சீர் வச்சிருக்கான். எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல நின்னு எனக்கு அவன் செஞ்சது வந்து பெரிய விஷயம். இப்போ ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 9 வருஷமா அவன் எனக்கு இவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தம் 15 வருஷம் அண்ணன் எங்களுக்கு தெரியும். இந்த 9 வருஷமா கண்ணண்ணன் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் கூட எங்களுக்கு நடந்ததே கிடையாது. அவன் தான். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்பெஷல் மயிலக்கா எப்படி சொல்லட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டாக். ஆமா, அவங்க வந்து ஃப்ரெண்ட் அப்படினு சொல்றாங்க. நம்ம பக்கத்துல இருந்தவங்க தான் நல்லா பழக்கமாயிட்டாங்க. அவங்களும் வளகாப்பதுன்னு அவங்க வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கையால ஸ்டிச் பண்ணி வந்து எனக்கு ஒரு Dress கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸி வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸி இந்த நீல வந்து பாத்தீங்கன்னா ஜிப் உள்ள கொடுத்திருக்காங்க. ஓ, ஓகே ஓகே, ஐடியா பண்ணி வெச்சிருக்காங்க. தெரியாத அளவுக்கு ஒரு மேக்ஸி வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ரியலி சூப்பரா இருக்கு. எனக்கு இது ஸ்பெஷல் ரொம்ப பிடிச்சது இதுதான். ஜம்முனா வித்தியாசமா இருக்கு இல்லையா, பேக்ல நாட்டுல வைக்கிற மாதிரி நல்லா இருக்கு. பட் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. நாங்கள் கூப்பிட்டோம்னு ஃபேமிலியாக அம்மா நீங்கள் எல்லாருமே வந்திருந்தீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். சரியாக கவனிக்க முடிஞ்சான்னு தெரியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம். யாராவது கவனிக்காமல் இருந்தால் எங்களை எல்லாரும் ஸோ சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து gift ஓபன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பாப்பா, இது வந்து பாப்பாவோட gift. பேபி ஷவருக்காக வந்தப்ப பாப்பாவோட gift. பாப்பாவோட பிறந்த நாளுக்கு வந்து gift கொடுக்க முடியல. நவம்பர் வந்து காரைக்கால்ல இருக்கான். அதனால தம்பி வந்தனால இப்ப வர அது மேல வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் வேண்டாம். இது வந்து நவம்பர் வந்து பாப்பாக்காக வாங்கி கொடுத்து. இது பாப்பா ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த பாக்ஸ். ஆமா. இது வந்து நம்ம சரி இந்த வருஷம் அவளுக்கு ஸ்கூல் போகையில வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நவம்பர் வந்து நான் அழகா இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி. தேங்க்யூ நவம்பர். பாப்பாவுக்கு நவம்பர் கொடுக்காத கிஃப்டே இல்லை. நேற்று போகும்போது கூட அந்த 20 ரூபா கிஃப்ட் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி அது என்னமோ வாங்கிட்டு வந்து அதில் குட்டி குட்டியா பாசி வளையல் செயின் அது இதுன்னு இருந்துச்சு. ஒவ்வொரு பாக்ஸை ஓப்பன் பண்றது அவன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். அதை கூட நான் இந்த கிளிப்ல தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யாருன்னு சொல்லாம நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த gift யார் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம ரிவீல் பண்ணலாம். ஏன் யாரு சொல்லணும்? நான் இல்ல பிரிச்சுட்டு சொல்றேன். யாரு? பெருசு இதை இப்படி ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் படிச்சிருவோம். இன்றும் நடவுடன் வாழ்க. சர்க்கரை தண்ணீரை இந்த முதல் முறையாக கொடுக்கவும் குட்டி பையனோட மாமாவின் முதல் தாய் மாமனின் ரொம்ப நன்றி. இந்த நன்றி வந்து கண்டிப்பா காமிச்சிடுறேன். இது என்ன அப்படின்னு காமிச்சிடுறேன். நிஜமா எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. அதை விட நீங்க அங்க அது எழுதியிருந்த இது சீரியஸா, அதாவது எப்படி சொல்லட்டும், அந்த குறைய வந்து யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியாது. பட் நீங்க எழுதின அந்த ஒரு வார்த்தையில வந்து கண்டிப்பா அது ஃபுல் ஆயிடுச்சு. Thank you so much அண்ணா. அக்காவுக்கு கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே பாத்தலாமா இது என்ன அப்படினு சொல்லிட்டு என்ன ஓவரா சீன் போடுறீங்கன்னு நினைப்பீங்க. சீரியஸாவே இந்த மாதிரி கிஃப்ட்டும் மெயினா கிஃப்ட்டை தாண்டி அவங்க எழுதின ஒரு வரி, அந்த ஒரு தாய் மாமனோட சீர் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது முதல்ல என்னோட வந்து சீர் தாய் மாமன் சீர் அப்படிங்கிறத மென்ஷன் ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நினைக்கும் போதே கண் கலங்குது. தாய் மாமன் இருந்தும் செய்யாத இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு செய்யலை, பட் மற்ற தாய்மாமனுக்கு இல்லாத காலகட்டத்தில் தாய் மாமனாக இருந்து எங்கள் அடுத்து வரணும் பாப்பாக்காகட்டும் அடுத்து வர குழந்தைக்காகட்டும் சேர்ந்து நினைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. இப்போ சொல்லி அதை காமிச்சு எடுத்து அழகா இருக்கு. வெள்ளியில சங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெள்ளியில வந்து சங்கடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஊத்துவோம் தெரியுங்களா, சங்கடை, பால் சங்கடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாங்க இதுல தான் கொடுப்போம். கண்டிப்பா இதுல தான் கொடுப்போம். சர்க்கரை தண்ணீர் கலந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? கண்டிப்பா கொடுப்போம். எவ்வளவு அழகா இருக்குல்ல. தேங்க்யூ. இப்போ வந்து யாரு கொடுத்தா அப்படின்னு வந்து கண்டிப்பா நான் சொல்லிடுவேன், சொல்லாம இருக்க மாட்டேன். அவங்க வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஹார்ட் டச்சிங்கான ஒரு விஷயம். அது வந்து ஷேர் பண்றதுல தப்பு இல்லையே. ஏமாம்மா இது வந்து பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோட சூழ்நிலை அப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வாங்க முடியல. பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா அவளோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக. அப்போ வந்து வேலைக்கு சுத்தமாக என்னால் போகலை. வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு பாப்பாவுக்கு வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு 1.5 மாதம் கழிச்சு பேர் வைக்க போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்து அதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுத்து. ரொம்ப தேங்க்யூ அண்ணா. இது எங்களால் மறக்கவே முடியாது. யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லு, கார்த்தி சரோ அக்காவும் அண்ணாவும் தான் பண்ணாங்க. தேங்க்யூ. இதுக்கு நன்றி வந்து சொல்ல முடியாது. இது வந்து எப்படி சொல்றீங்க, தாய் மாமன்னு சொல்லிட்டீங்க. அப்படிங்கும்போது இது
நீங்கள் செஞ்சது உண்மையிலே எங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் எங்களை வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டு செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா அந்த அக்கா, ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக நாங்கள் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நானெல்லாம் இது கண்டிப்பாக. ஆனால் அவங்க சொன்னாங்க இது சொல்ல வேண்டாம், நீங்கள் நான் பர்சனலாக செஞ்சதை வச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது மனசு கேட்கல. பட்டு இது வந்து ஒரு சென்டிமெண்ட்னு வச்சுக்கலாங்களே. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இந்த லெட்டரும் அதே மாதிரி சீரியஸி, அதாவது இந்த வரி எழுதும்போது அவங்க மனசில் இந்தளவுக்கு எங்களை பற்றி நினச்சிட்டு அப்படி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில உறவுகள் என்னதான் நம்ம கூடயே இருந்தாலும் பிரயோஜனமே இல்லாமல் தான் வாழ்றாங்க. பிரயோஜனம் இல்லாத விட நம்மளை எந்த இடத்துல கஷ்டப்படுத்தலாங்கிறத தான் முதல்ல நினைக்கிறாங்க. எந்த இடத்துல கஷ்டப்படுத்தலாம், எந்த காரணத்தை சொல்லி கஷ்டப்படுத்தலாம், அவங்க அழுதா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க மத்தியில் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்த்து நம்மளை அவங்க சிரித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிற சில நல்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை வந்து நாங்கள் சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் எங்களோட உலகம் எப்படின்னா சுருங்கி இருந்துச்சு. நம்மளை சுற்றி எல்லோரும் இப்படி தான் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு நல்லதுங்கிறது நம்ம வாழ்க்கையிலே நடக்காது, நமக்கு வந்து நம்ம வாங்கிட்டு சாபம் ஒரு வரோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த சோசியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் அது சோசியல் மீடியாவில் கெட்டதே எவ்வளோக்கு இருந்தாலும் நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டா மட்டும் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நல்லதோ கெட்டதோ இருக்கு. நிறைய நல்லவங்களை சம்பாரிச்சிருக்கோம், நிறைய சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சிருக்கோம், நிறைய பேர் வாழ்த்து சொல்லி அதாவது சொல்லுவாங்களே ஒருத்தர் 2 பேர் பெற சாபமெல்லாம் வந்து இத்தனை பேர் வாழ்த்துறதில்ல, அதெல்லாம் காணாமல் போயிடும். அதனால நாங்கள் எங்களை சுற்றி எங்களை நெருக்கமானவங்க எங்களை என்ன இது சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இத்தனை எங்களை தெரியாதவங்க முன்ன பின்ன தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் வாழ்த்தும் போது இவங்களெல்லாம் இவங்களோட சாப்பிடலாம் எங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு. எனிவே கிஃப்ட் எல்லாமே செம்ம சூப்பர். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி வளகாப்புக்கு வருகை தந்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. கார்த்திக் சரோக்கா, எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்கா, நிறைய பேர் வந்துருந்தீங்க. நந்தினிக்கா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருந்தது. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து அதெல்லாம் உட்காந்து ரொம்ப நேரம் இருந்தாங்க நிறைய பேர். நிறைய விஷயங்கள் நாங்கள் இது வந்து தனியாக போகிறோம். இது வந்து இப்போ கிஃப்ட் வீடியோ ஓகேங்களா? இந்த கிஃப்ட்டை பார்த்தாச்சு. ஆமாம், அதை மட்டும் தான் பேசணும். நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த விளாக வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஹாப்பினஸோட முடிச்சுக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு கிஃப்ட் பிரிச்சதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது எங்கிட்ட கேட்கணுச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை கண்டிப்பாக பாயிண்ட்டு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. பாய் டாடா. நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம்.